Good evening friends. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா group 4 குண்டான introduction and then geography introduction class வந்து இன்னைக்கு போகும். சரி, கேக்குதுங்களா நான் பேசுறது? Students கேக்குது இல்லைங்களா? ஓகே, எக்கோ வருதாப்பா? ஓகே, ஏதாவது உங்களுக்கு இன்டரப்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, சரிங்களா? சரி, ஸோ குரூப் 4 இன்னும் அடுத்தது வந்துட்டு இந்த மாதம் வந்துட்டு இதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துச்சு அப்படின்னா மாஸ் வேக்கன்சி தான். ஸோ அதுக்குண்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். குரூப் 4 அப்படிங்கிறது ஸோ குரூப் 4 ப்ளஸ் விஏஓ அப்படிதான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய எக்ஸாம் பிளான் எப்படி இருக்க போகுது, இந்த ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ புதுசாக இப்போ தான் படிக்கிறோம் அப்படிங்கிற பசங்களுக்காக சொல்கிறோம். ஸோ என்னன்னா லைக் அப்ஜெக்டிவ் டைப், சரிங்களா? அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் டோட்டலாகவே. ஸோ ஒரு 200 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 200 கொஷின்ஸ். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் பார்த்துட்டோம்னா 1.5 மார்க் அப்படின்னு பார்க்குறப்போ 300, சரிங்களா? 300 மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது, தகுதி தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வச்சுருக்காங்க. இங்கே குரூப் 4ல் அது ஸ்கோரிங் கூட, சிலதில் வந்துட்டு குவாலிஃபைங் தான். இப்போ குரூப் 2லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயின்ஸில் தான் வந்து என்ன கண்டக்ட் பண்ணுறாங்க, தமிழ் வந்துட்டு குவாலிஃபைங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பேப்பர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. மதியம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது மெயின்ஸு டிஸ்கிரிப்டிவ் எழுதணும், சரிங்களா? இங்கே வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ அப்போ இதில் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் ஏல இங்கே வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஸோ என்னதான்ப்பா, நம்மளுக்கு தமிழ் தான், சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாமே வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஸோ அப்போ 10th, சரிங்களா? குவாலிஃபிகேஷனும் 10th தான். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டஃப்னஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 11th 12th கூட போகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிறைய படிக்கணும். புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், சில பேர்த்துக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க. அதே மாதிரி பார்ட் பியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இதில் 75 கொஷின் வந்துட்டு அதான் ஜென்ரல் ஸ்டடீஸு. அண்ட் தென் 25 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஸு, மென்டல் எபிலிட்டி ப்ளஸ் ஆப்டிடியூடு. ஸோ அது பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 கொஷின், சரிங்களா? எதுக்குமே நெகட்டிவ் மார்க் இல்லை. ஸோ இப்போ எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணுறது தான் நம்மளுக்கு சேஃபு. ஸோ அது உங்களுக்கு வந்துட்டு மார்க்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ டோட்டலாக நான் சொன்ன மாதிரி தான் 200 கொஷின்ஸு. மார்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 300 மார்க்ஸு. ஸோ மினிமம் குவாலிஃபைங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 90 எடுத்துருந்துருக்கணும். மோஸ்ட்லி நிறைய பேர் எடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு கட் ஆஃப் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட லைக் வாங்கப்பா. ஸோ இதுக்கு கட் ஆஃப்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருந்தா சேஃபர் ஜோன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 168லேருந்து 170 அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? 168 இப்போ உமனாக இருக்கிற பட்சத்தில் 168 கொஷின்ஸ். திஸ் இஸ் ஃபார் பிசி கம்யூனிட்டிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 168லேருந்து உமன். ஸோ இதுவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு மென்னாக இருக்கும் பொழுது 170 அப்படிங்கிறப்போ ஸ்கோரிங் உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. எஸ், ஸோ இதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் என்னென்னலாம் வரும், பாலிட்டி இருக்கும், ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎன்எம் தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஏன்ஷியன்ட், அதே தமிழ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தமிழ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு சார்ந்த வரலாறு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு இதில் இருக்குது, யூனிட் 8ல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யூனிட் 9 அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு குரூப் 1 குரூப் 2ல ஜாஸ்தியாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. இங்கே நம்மளுக்கு குரூப் 4 பொறுத்தளவுக்கு யூனிட் 9 அப்படிங்கிறது கம்மியாக கேட்குறாங்க. சொல்ல முடியாது, இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதே போல தான் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதும் கூட. சயின்ஸ், ஜியாகிரஃபி மெயின், ஏன்னா அது ஒரு ஹோலிஸ்டிக்காக நிறைய இடத்துல வந்து அது ஃபில்லப் பண்ணும்.
ஸோ இப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சொல்ல முடியாது. இப்போ பேப்பர் வந்து உங்களுக்கு டஃப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சயின்ஸுக்கு உண்டான கேள்விகள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து டிஎன்பிஎஸ்சி அது அவங்க யோசிக்கலாம். ஸோ தட் இந்த மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸில் வந்துட்டு இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது. ஆப்ஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோப்பா 25. நான் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி, ஸோ அப்போ அது 100 கொஷின்ஸ் கேட்பாங்க, 100 கேள்விகள் கேட்பாங்க. 100 கேள்விகளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 95+ இருக்குது அப்படின்னா சேஃபு. அதே மாதிரி ஆப்ஸ்லும் 20+ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கட் ஆஃப் வந்துட்டு 168 170 கொஷின்ஸ். இதை நான் சொல்கிறது எல்லாமே கொஷின்ஸ், நாட் மார்க்ஸ். ஸோ இது இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கிளியரிங் வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? எஸ். ஸோ இதுதாங்க தமிழோட சிலபஸ்ஸு. ஸோ இது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே வந்துட்டு ரிவைஸ் சிலபஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம், ஒவ்வொன்றா பாருங்கள். ஸோ இப்போ எது கேட்பாங்க, எந்த பாடத்தோடது, ஐ மீன் எந்த நியூ புக்கா ஓல்டு புக்கா அப்படின்னு பார்க்குறப்போ 2 புக்குமே படிக்கணும். ஓல்டு புக்கு படிக்கணும், நியூ புக்குமே படிக்கணும். சரிங்களா? சிலபஸ் வந்து பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஓல்டு புக் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தமிழில் சிலபஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓல்டு புக் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஷின்ஸ் கேட்கறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூ. சரிங்களா? நியூ புக் பேஸ்டு. சரிங்களா? கொஷின்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூ புக் பேஸ்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஓல்டில் கேட்கறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2022 கேட்டதில் ஓல்டு புக்கில், சரிங்களா, ஓல்டு புக்கில் இருந்து குரூப் நம்மளுடைய குரூப் 4க்கு 2022 இல்லை 2019 எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னா குரூப் 4க்கு 40% ஓல்டு புக்லேருந்து கேட்டிருந்திருக்காங்க. அதே மாதிரி நியூ புக்கில் வந்துட்டு 60% வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 40-60 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ரேஷியோ எப்படி வேணால் மாறலாம். ஸோ உங்களுடைய ஃபில்ட்ரேஷன் கம்மி பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இதனுடைய ஸ்கிப்பிங் வந்து அவங்க மாற்றிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதை நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ கேட்டதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாஸ்தியாக ஓல்டு புக்லேருந்து கேட்ட மாதிரி இருக்குது. எது நம்ம 2022 கேட்டது வந்துட்டு ஜாஸ்தியாக ஓல்டு புக் தமிழ்லேருந்து கேட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்படி தரவாக படிச்சிடணும். செயல் பகுதி, உரைநடை பகுதி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக்கு. ஸோ இலக்கணம் நம்மளுக்கு கொஞ்சம் டஃபர் ஏரியா. ஸோ இலக்கணம்லையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து கொஷின்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இலக்கணம் தான் நிறையா பசங்க வந்து தடுமாறுவாங்க. இதெல்லாம் படிச்சிருவாங்க, செயல் பகுதி, ஆசிரியர் குறிப்பு, மற்றபடி இந்த புக் பேக்கு அப்படிங்கிறதெல்லாம் கரைச்சி குடிச்சிருவாங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ஆனால் நம்மளுக்கு இலக்கணம் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கக்கூடிய, சில பேர்த்துக்கு தடுமாற்றம் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அதில் வந்துட்டு அதிகமாக கொஷின்ஸ் கூட கேட்கலாம். ஸோ இதுதான் விஷயம் தமிழை பொறுத்தளவுக்கு. ஸோ தமிழுக்கு உங்களுக்கு ஸ்டாப்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்குங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜென்ரல் சயின்ஸில் இருந்து. ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ நான் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஜியாகிரஃபிலே ஹேண்டில் பண்ணிடுவேன். சரிங்களா? நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் வந்துட்டு ஜியாகிரஃபியில் ஹேண்டில் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஃபிசிக்ஸு, இந்த பார்ட் வந்து ஃபிசிக்ஸு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி, வேதியியல் அண்ட் மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பயாலஜி, உயிரியல். அப்புறம் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் அப்படிங்கிற டாபிக். கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேஷனல் லெவல் என்ன, இன்டர்நேஷ்னல் லெவல் என்ன, ஸ்டேட் லெவல் என்ன முக்கியமாக, அப்புறம் கவர்மெண்ட் வந்து என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பேஸ் பண்ணி, அது தமிழ்நாட்டு லெவலில், நேஷனல் லெவலில் பேஸ் பண்ணி. சயின்ஸ் அண்ட் டெக்கில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான அறிவியல் சம்மந்தப்பட்ட, தொழில்நுட்பத்தின் சம்மந்தப்பட்ட கண்டுபிடிப்புகள் என்னென்னலாம் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஜியாகிரபிக் லேண்ட்மார்க்ஸு, அதாவது இந்த ஜிஐ டேக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா அந்த மாதிரி. ஸோ அப்போ எக்கனாமிக் இஷ்யூஸ் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸு முக்கியமாக சமூகமும் அதே சமயத்தில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் பற்றி கேட்பாங்க. அடுத்து ஜியாகிரஃபி. ஸோ ஜியாகிரஃபி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்தியன் ஜியாகிரஃபி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்தியாவை சம்மந்தப்பட்டது இந்தியன் ஜியாகிரஃபி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க.
எஸ், இதில் வந்துட்டு ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. மான்சூன், அதாவது இயற்கை அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு, இங்கே இங்கிலீஷ்ல நான் காமிச்சிட்டு இருக்கேன், பின்னாடி தமிழ்லையும் வரும். நான் உங்களுக்கு தமிழ்லையும் சொல்கிறேன். ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இயற்கை அமைப்புகள் எப்படி இருக்கு, மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட்டு. ஸோ இன்னைக்கு நான் ஜியாகிரஃபி தான் எடுக்க போகிறேன் இன்ட்ரடக்ஷன், ஸோ தட் நான் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவே சொல்கிறேன். அதுக்காக ரெயின்ஃபால் எப்படி, மழைப்பொழிவு எப்படி இருக்கு, காலநிலை எப்படி இருக்கு, வானிலை எப்படி இருக்கு, ஸோ வெதர், வானிலை, கிளைமேட் எப்படி இருக்கு, காலநிலை எப்படி இருக்கு, ஸோ வாட்டர் ரிசோர்சஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறமா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே இந்தியாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, வேளாண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் காடு மற்றும் வன காடுகள் பற்றிய விஷயங்கள். அது நம்மளுக்கு வைல்ட் லைஃப் அப்படிங்கிறப்ப அது நம்மளுக்கு என்விரான்மெண்ட்லேயும் வரும். சரிங்களா? அப்புறம் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன். சரிங்களா? இப்போ நிறையா சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இஸ்ரோ லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்ன விதமான டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ரோட்வே இருக்கு, ஏர்வே இருக்கு, வாட்டர்வே இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு இந்தியா. இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்புலேருந்து இன்னும் பாப்புலேஷன் நம்மளுக்கு சென்சஸ் எடுத்துருவாங்க. இன்னும் 1 இயர் கழிச்சு நம்மளுக்கு எடுத்துருவாங்க. ஸோ 2026க்கு அதுக்கு உண்டான ஒரு லீட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பழைய டேட்டா வச்சு இப்போ என்ன நம்மளுடைய பாப்புலேஷன் இருக்கு, இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன இருக்கு, 2024ல் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கலாமிட்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா? ஸோ காலநிலை மாற்றம், அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரி நெக்ஸ்ட். இது வந்து ஏன்ஷியன்ட்டு, பழைய கால வரலாறு. ஸோ இப்போ இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனு, அப்புறம் நம்மளுடைய கல்ச்சர் எப்படி இருந்திருக்கு, எப்படி லாங்குவேஜ் எப்படி இருந்திருக்கு, நம்மளுடைய கல்ச்சர் சம்மந்தப்பட்ட கஸ்டம்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு. கஸ்டம்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட உடை அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. அப்புறம் இந்தியா எப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சமத்துவமான ஒரு நாடு, ஸ்டேட் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அதுக்கப்புறமா பாலிட்டி ரொம்ப அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய பகுதி. சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய டெஸ்ட் பேட்டர்ன்ஸ்லேயே வந்து டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு அதிகமாக கேள்விகள் கேட்கக்கூடிய ஏரியா வந்துட்டு பாலிட்டி. சரிங்களா? அரசியலமைப்பு. ஸோ அப்போ இதில் எல்லாமே பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எப்படி ஃபார்ம் ஆச்சு, ப்ரியாம்பிள் என்ன, அதிலிருந்து சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்டு, டிபிஎஸ்பி அண்ட் டியூட்டிஸு, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இருக்குது, ஹைகோர்ட் என்ன, சுப்ரீம் கோர்ட் என்ன, ஸோ அது முதல் கொண்டு அப்புறம் இண்டிபெண்ட் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனு, இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருந்துருக்காங்க. அது போக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் ஓம்பஸ்மெண்ட் இருக்கக்கூடிய லோக்பால், லோக் ஆயுக்தா, இதெல்லாமே, அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் சென்டர்ஸ், இதெல்லாமே நம்மளுக்கு அரசியலமைப்பு கீழே முக்கியமாக வரக்கூடிய டாப்பிக்கு. ஸோ இதை பார்க்கணும். அந்த பர்டிகுலர் ஸ்டாப்ஸ் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ இந்தியன் எக்கானமி அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேள்விகள் இதுல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது நம்மளுக்கு 11th புக்ல இருக்கு. சரிங்களா? நம்மளுடைய புக்லேயே, சமச்சீர் புக்லேயே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் புக் 11th and 12th படிச்சிங்கனாலே ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கும். டேக்ஸ்னா என்ன, ஜிஎஸ்டினா என்ன, முக்கியமாக டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, அதுலேருந்து ஆரம்பிச்சு பிளானிங் கமிஷன்லேருந்து எப்படி நிதி ஆயோக்கா வந்திருக்கு, 5 year பிளான்ஸ் எல்லாம் பார்க்கணும். அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்கனாமி, ஸோ அது எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, மற்ற சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அண்ட் எப்படி நம்மளுடைய டெவலப்மெண்ட் இருக்கலாம், பாப்புலேஷன் இதில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எக்கனாமிக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அது முதல் கொண்டு. ஸோ 7th யூனிட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அது ஐஎன்எம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதிகமாக இதுலேயும் கேள்விகள் வருது. எக்கனாமியும் தாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, ஸோ இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு லைக் பிரிட்டிஷ்க்கு எதிராக நிறையா போராட்டங்கள் உருவான டைமு. சரிங்களா? அதாவது ஐஎன்சி அப்படிங்கிறது உருவான டைம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நிறைய வந்துட்டு உங்களுக்கு அந்த சோஷியல் ரிலிஜியஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் ராஜாராம் மோகன் ராய் அவங்களாம் கொண்டு வந்துருந்துருப்பாங்க. ஸோ அது அப்புறம் முக்கியமான தலைவர்கள் தந்தை பெரியார், அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், சிதம்பரம், விவோ சிதம்பரனார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாக்கூர், காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தோடைய வாழ்க்கை சரித்திரம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். நிறைய கேட்குறாங்க. முக்கியமாக உமன் லீடர்ஸ்லேருந்தும். சரிங்களா? முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம், அவங்கள போன்றவங்க. ஸோ இதெல்லாம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் அதிகமாக இருக்குது. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான யூனிட்ஸு.
அப்புறம் தமிழ்நாட்டு லெவலில் என்னென்னலாம் வந்து கிளர்ச்சிகள், அஜிடேஷன்னா கிளர்ச்சிகள் என்னென்னலாம் நடந்திருக்கு, என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் யார் இருக்காங்க. ஸோ திருப்பூர் குமரன் போன்றவங்க. ஸோ நம்ம விஓசியும் கூட எடுத்துக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க, பாரதியார். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ 8th இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சேஞ்ச் பண்ண சிலபஸ்லேருந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் யூனிட் 8. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது, தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ஸோ ஆரம்பத்துலேருந்து எப்படி வந்திருக்கு, ஸோ தமிழகம் எந்த மாதிரி உருவாகிருக்கு அப்படிங்கிறது ஒரு இப்போ இருக்க கான்டெம்பரரி இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய தமிழ் வரலாறு வரைக்குமே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கணும். அப்புறம் திருக்குறள் ரொம்ப முக்கியமான பகுதி. அண்ட் இதே தான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரோல் எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில், முக்கியமாக சுதந்திர போராட்டத்துக்காக யார் யாரெல்லாம் முக்கியமாக ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம், இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சரிங்களா. அண்ட் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டு லெவலில் யாரெல்லாம் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் மூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ ஈவேரா அவரெல்லாம் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இது வந்து 9th யூனிட். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமாக எது இருக்குன்னா ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு இருக்கு. வி வில் டேக் இன் நம்ம அந்த 3rd இதிலே நம்ம எடுத்துருவோம், சரிங்களா. அதாவது ஜியாகிரபிலே நம்ம எடுத்துருவோம். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மனி ஆஸ் த கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இதில் என்ன முக்கியமானது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு புக்கு டேட்டா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஒரு அளவுக்கு பரவலாக வந்துட்டு நிறைய நம்ம கரண்ட் ஈவெண்ட்ஸ் படித்து லிங்க் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி நிறைய இதில் இருக்கு, சரிங்களா. இதுக்கு புக் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு நம்ம வந்து நிறைய கரண்ட் ஈவெண்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. கடைசி யூனிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, சரிங்களா. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிச்சு எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷனு, எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு. அப்புறம் ரீசனிங்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பசில்ஸு, டைஸு, அப்புறம் நம்மளுக்கு சில விஷுவல்ஸ் எல்லாம் கொடுத்து அதுலேருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்குற மாதிரி இருக்கும். விஷுவல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, டயக்ராம் மாதிரி, பிக்டோரியல் டயக்ராம் மாதிரி கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்மளுக்கு கேட்பாங்க. அப்புறம் ஆல்ஃபா நியூமரிக் ரீசன். ஸோ இது வந்து நம்பர் சீரிஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் அதுக்கு பதிலாக என்ன இருக்கும், ஏபிசிடி மாதிரி, ஏபிசிடி இல்லைன்னா சிம்பிள்ஸு, ஹேஷ் சிம்பிள்ஸு, டாலர் சிம்பிள்ஸு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்டாஃப் வந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு புரிய வரும். ஸோ இதனுடைய தமிழ் வடிவம் கீழே இருக்குது. சிலபஸ் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த சிலபஸை பாருங்கள், வேற எந்த இதுலேருந்து பார்க்காதீங்க, அத்தன்டிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் அதிலே பாருங்கள், நம்மளும் அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கோம். ஓகே, நான் சொன்ன விஷயம் தாங்க. குரூப் 4க்கு வந்துட்டு ஹெவி காம்படிஷன் தான். ஸோ இங்கே ஒவ்வொரு மார்க்கு அப்படிங்கிறத விட அதான் அந்த கொஷின் தான். அந்த கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கொஷினும் நம்ம மிஸ் பண்ணுறப்போ 1.5 மார்க் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய ரேங்கிங் வேற எங்கேயோ போயிடும். ஸோ அதில் பார்த்து கண்ணும் கருத்துமா நீங்கள் பண்ண வேண்டியது வந்துட்டு நிறைய படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழை நல்லாவே நீங்கள் புரிஞ்சு படிச்சிருந்துருக்கணும். தமிழெல்லாம் 95+ ஸ்கோர் பண்ணுற மாதிரி நீங்கள் படிச்சிருந்துருக்கணும், போத் ஓல்டு நியூ புக்ஸ். புரிஞ்சுதுங்களா ஆன்லைன் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு? ஓகே.
ஸ்கிரீன் தெரியுதாப்பா ஆன்லைன்ல? என்னப்பா? தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதாப்பா? ஓகே ஓகே சரி. இன்னைக்கு ஜியாகிரபி கிளாஸ். டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. சரிங்களா? நீங்க தமிழா இங்கிலீஷா? இங்கிலீஷ். ஓகே. டாபிக் வந்துட்டு பேரண்டம். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் எதுக்கு கீழே வருது அப்படின்னா பிசிக்ஸ். சரிங்களா? சயின்ஸ்ல பிசிக்ஸ், இயற்பியலுக்கு கீழே வருது. பட் நம்ம ஜியாகிரபியில எடுத்துருவோம். சரிங்களா? யூனிவர்ஸ். ஓகே. ஸோ யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு? எனி ஐடியா? தெரிஞ்சது சொல்லுங்க. பிக் பேங், பெருவெடிப்பு சம்பவம், அது மூலியமா உருவாச்சா? ஓகே. ஸோ பெருவெடிப்பு சம்பவம், ஸோ பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறதன் மூலியமாக வந்துட்டு உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருதுறோம். சரிங்களா? இப்படிதான் உருவாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கருதுறோம். ஸோ யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலி அதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் என்னப்பா? ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ். என்ன ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ்? காஸ்மாலஜி. சரிங்களா? ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்னது? காஸ்மாலஜி. சரிங்களா? தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க, காஸ்மாலஜி. ஸோ பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன்னால தான் இது உருவாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கருதப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன கூற்று சொல்லுதுன்னா, இந்த யூனிவர்ஸ் எப்போ உருவாகி இருந்திருக்கலாம் அப்படின்னா 13.7 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உருவாகிருக்கலாம். சரிங்களா? பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உருவாகி இருக்கலாம், பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருதப்படுது. ஓகே. ஓகே. இப்போ நம்மளுடைய யூனிவர்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கேலக்சிஸ் இருக்கு. கேலக்சின்னு என்ன? வாட் இஸ் கேலக்சி? வாட் இஸ் கேலக்சி? அண்டம். சரிங்களா? இப்போ யூனிவர்ஸ் ஒரு பெரிய ஒரு விஷயம். யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமா. யூனிவர்ஸ் என்ன ஆகுது? விரிவடைகிறது.
யூனிவர்ஸ் என்ன ஆயிட்டு இருக்குது, விரிவடைஞ்சிட்டு இருக்குது, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டில் இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். அதனுடைய சைஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, அதனுடைய அளவு வந்துட்டு அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத அந்த விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யூனிவர்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன இருக்குப்பா, நிறைய கேலக்சிஸ் இருக்கு. என்ன இருக்கு, நிறைய கேலக்சிஸ் இருக்கு, அண்டங்கள் இருக்கு. இப்போ நம்ம வாழக்கூடிய கேலக்சி என்ன கேலக்சி யாராவது தெரியுமா ஆன்லைன்ல? எஸ், மில்கி வே கேலக்சி. மில்கி வே கேலக்சி பால் வழி திரள். சரிங்களா, பால் வழி திரள். ஓகே, எழுதிட்டீங்களா? பால்வழி திரள். இதுல நம்மளுடைய இந்திய பெயர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆகாஷ கங்கை. தமிழ் என்னங்க, ஆகாஷ கங்கை. ஆகாஷ் கங்கா, ஆகாஷ் கங்கா. சரிங்களா, ஆகாஷ் கங்கா. சரி, இந்த கேலக்சில என்ன இருக்கு, அண்டத்துல என்ன இருக்கு, கேலக்சில என்ன இருக்குங்க, அண்டத்துல என்ன இருக்கு, நிறைய ஸ்டார்ஸ். சரிங்களா, நம்ம யூனிவர்ஸ்ல மொத்தம் எத்தனை கேலக்சி இருக்கு, பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா, அதாவது கோடிக்கணக்கான கேலக்சிஸ் அண்டங்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கேலக்சிக்குள்ள என்ன இருக்கு, நிறைய ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ்னா என்னது, நட்சத்திரங்கள், விண்மீன்கள். எழுதிக்கோங்க, நட்சத்திரங்கள், விண்மீன்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு கேலக்சி தான் நம்மளுடைய மில்கி வே கேலக்சி. நம்மளுடைய கேலக்சி மில்கி வே கேலக்சி என்ன ஷேப்ல இருக்கு, என்ன வடிவத்துல இருக்கு, என்ன வடிவத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருள் வடிவம். சரிங்களா, ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய 11th புக்ல 3 டைப் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கும். சரிங்களா, நீள்வட்ட அண்டங்கள், சுருள் வடிவ அண்டங்கள், அதான் ஸ்பைரல் கேலக்சிஸ். அது எலிப்டிக்கல் அப்படிங்கிறது நீள்வட்ட, இர்ரெகுலர் அப்படிங்கிறது வந்துட்டு அதற்கு வடிவமற்ற. சரிங்களா, அது எப்படி வேணா இருக்கும். அதாவது யங் கேலக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இர்ரெகுலர் கேலக்சிஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, யங் கேலக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் சுருள் வடிவத்துல இருக்கக்கூடிய கேலக்சி தான் எது, நம்மளுடைய கேலக்சி. கிட்டத்தட்ட ஷேப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, சம்வாட் அரௌண்ட் நம்மளுடைய சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம் இங்க சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. இதுதான் சன்னு, சூரியன் இங்க சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. சரிங்களா, டயக்ராம் எல்லாம் போட்டு மெயின்ஸ்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் இன் குரூப் 1 உங்களுக்கு நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நம்மளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கேலக்சி, நியரர் கேலக்சிக்கு பேர் என்னன்னா ஆண்ட்ரோமிடா. ஆண்ட்ரோமிடா. இந்த ஆண்ட்ரோமிடாவும் ஸ்பைரல் ஷேப் தான், சுருள் வடிவம். எழுதிக்கோங்க, சுருள் வடிவம். இந்த ஆண்ட்ரோமிடாவும் ஸ்பைரல் ஷேப் தான், சுருள் வடிவம். இதுதான் நம்மளுக்கு நியரரா இருக்கக்கூடிய கேலக்சி. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கான்ஸ்டலேஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கான்ஸ்டலேஷன். ஸோ கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா விண்மீன் குழுக்கள். சரிங்களா, என்னதுங்க, விண்மீன் குழுக்கள், நட்சத்திர குழுக்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு ஸ்டார், இங்க ஒரு ஸ்டார், இங்க ஒரு ஸ்டார், இங்க ஒரு ஸ்டாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு விதமான எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி உருவாகுதா.
சரிங்களா? என்ன மாதிரி உருவாக்குது? ஒரு ஸ்கொயர் ஷேப் போல உருவாக்குதா? ஸோ அப்போ இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் என்ன உருவாக்குது? ஒரு வடிவத்தை கொடுக்குது, சரிங்களா? அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா விண்மீன் குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய எவ்வளவு கான்ஸ்டலேஷன், அதாவது நிறைய இருக்கும், ஆனா எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 88 கான்ஸ்டலேஷன்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க, சரிங்களா? 88 கான்ஸ்டலேஷன்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்குண்டான வரைபடம் நான் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பாருங்க நிறைய கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லைக் லிப்ரா, லூப்பஸ், ஸ்கார்பியஸ், அண்ட் தென் சாக்ரிட்டாரியஸ், அண்ட் தென் கேப்ரிகான் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கூடையும் அதனுடைய லிங்க் அப்படிங்கிறது, அதாவது ஜாயின் பண்ணி பார்த்தா அது கண்டிப்பாக ஒரு ஷேப் கொடுக்குது. அந்த ஷேப் தான் என்ன ஷேப் அப்படிங்கிறது அதை பயன்படுத்தி தான் இந்த பெயரிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ ஓரியான், தௌரஸ் அப்படிங்கிறது எல்லாமே இது கீழே தான் இருக்கு, சரிங்களா? இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப எர்த்ல இருந்து பார்த்தா அந்த ஸ்டார்ஸோடைய ஷேப் வந்து அதான் ஸ்டார்ஸோடைய ஷேப் கிடையாது. ஸ்டார்ஸ் எங்கெங்க இருக்கோ, அதாவது நட்சத்திரங்கள் எங்கெங்க இருக்கோ அதனுடைய ஜாயினிங் லைன்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணுதுங்கிறாங்க, ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணுதுங்கிறாங்க. அப்ப எர்த்ல இருந்து பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டான ஷேப் கொடுக்கும். வேற ஒரு பிளானட், இப்ப நம்மளுடைய சூரியன் குடும்பத்திலே இருந்து வேற ஒரு கோள்ல இருந்து நம்ம விசிபிள் பண்ணோம் அப்படின்னா வேற ஒரு ஷேப்ல இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஓகே, ஸோ கான்ஸ்டலேஷன், இதுதான் கான்ஸ்டலேஷன். புரிஞ்சுச்சுங்களா கான்ஸ்டலேஷன் அப்படிங்கிறது? எஸ். அடுத்தது சன். சன் ஒரு ஸ்டாரா? சன் ஒரு ஸ்டாரா? ஸோ சன்னுடைய வேலை என்னங்க? சன் என்ன வேலை பார்த்தது? ஸோ சன் வந்துட்டு ஒரு ஜெயிண்ட் ஆப்ஜெக்ட், பெரிய ஒரு பொருள். அதாவது யூனிவர்ஸ்ல பெருசுன்னு சொல்ல வரல, அதாவது நம்மளை கம்பேர் பண்றப்போ நம்மளுடைய சூரிய குடும்பத்தை ஒப்பிடும் பொழுது சூரியன் தான் பெருசு, சரிங்களா? பல மடங்கு பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சன்னு தான். இப்போ இந்த சன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சன்னுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்க வெப்ப அணுக்கரு இணைவு நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? வெப்ப அணுக்கரு இணைவு, இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மோ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹைட்ரஜன் சேர்ந்து என்ன கொடுக்கின்றது, என்னவாக மாற்றப்படுகின்றது? ஹீலியம் எலமெண்ட் தனிமமாக மாற்றப்படுகின்றது, சரிங்களா? இதோட ஈக்குவேஷன் நான் வந்துட்டு எக்ஸாக்டா கெமிஸ்ட்ரியில இருக்கிற மாதிரி நான் கொடுக்கல, உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்க எழுதியிருக்கேன். அதாவது இது வந்து பிளஸ்ப்பா, சரிங்களா? அதாவது H+H which gives He. ஸோ இப்போ ரெண்டு ஆட்டம், அதாவது தனிமத்தை சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சன்குள்ள நடக்குது. இதனால சில எனர்ஜிஸ் வந்துட்டு வெளிப்படுது. அது என்னென்ன எனர்ஜின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்று வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றல். இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒளி ஆற்றல், லைட். இதனால நம்மளுக்கு லைட் கிடைக்குது. இந்த ஹீட் லைட் அப்படிங்கிறது which comes under EM waves. EM waves என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள், மின்காந்த கதிர்வீச்சு, ரேடியேஷன். வேவ்ஸ்னு சொல்லலாம், ரேடியேஷன்னு சொல்லலாம், சரிங்களா? தெரியும் இல்லைங்களா? EM waves கீழே என்ன வருது? ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், அண்ட் தென் அல்ட்ரா வயலட் ரேஸ், காமா, எக்ஸ்ரே போன்ற கதிர்கள்.
சரிங்களா? நம்ம பார்க்கக்கூடிய காலையில இப்போ சூரியன் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒவ்வொரு பொருளும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, விசிபிள் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது லைட், நார்மல் லைட். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு சூரியன்ல இருந்து நிறைய முக்கியமான ஆற்றல் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கின்றது. அதற்கு காரணமா நடக்கக்கூடிய ஒரு இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தெர்மோநியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ இது வந்து ஒரு சுய ஒளி பொருள் அப்படின்னா உண்மை தானே? இது ஒரு சுய ஒளி தரக்கூடிய ஒரு பொருள் தானே? செல்ஃப் லூமினஸ் பாடி தானே? ஆமா, இது ஒரு செல்ஃப் லூமினஸ் பாடி. சரிங்களா? இது வந்து ஒரு செல்ஃப் லூமினஸ் பாடி, சுய ஒளி தரக்கூடிய ஒரு ஒரு பொருள். சரிங்களா? வேற சன்ல இருந்து என்ன கிடைக்குது? வேற சன் என்ன பண்றாங்க? அவங்க ஒரு பெரிய ஆப்ஜெக்ட், ஜெயிண்ட் ஆப்ஜெக்ட், மிகப்பெரிய பொருள் நம்மளுடைய சூரிய குடும்பத்துல. அடுத்தது சன் வந்து வேற என்ன பண்றாங்க? சன்னு கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? கிராவிட்டி இருக்கு, ஈர்ப்பு விசை. சரிங்களா? ஈர்ப்பு விசை. ஸோ கிராவிட்டி இருக்கு. சரிங்களா? அந்த கிராவிட்டினால கிட்டத்தட்ட எத்தனை பிளானட்டை தனக்குள்ள வச்சிருக்காங்க? நம்ம சன் பத்தி மட்டும்தான் பேசுறோம், மற்ற எந்த ஸ்டார்ஸை பத்தியும் பேசல. ஸோ எத்தனை பிளானட்ஸை தனக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க? அதாவது 2006க்கு முன்னாடி வரைக்கும் 9 இருந்துச்சு. ப்ளூட்டோவும் கன்சிடர் பண்ணப்பட்டிருந்தது. இப்போ ப்ளூட்டோ இல்ல, அதனால இப்போ எவ்வளவுதான் இருக்காங்க? 8 பிளானட்ஸ் தான், 8 கோள்கள். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே தான் எழுதுறேன். கோள்கள் என்னமா? பிளானட்ஸ். சரிங்களா? 8 கோள்கள் இருக்கின்றன. ஃபாஸ்டா போனாலும் சொல்லுங்க. சரிங்களா? 8 கோள்கள் வந்துட்டு நம்மளுடைய சன்னோடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ஸோ அது சன் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கிராவிட்டி, அந்த ஈர்ப்பு விசைனால இவங்க வந்துட்டு யாரை சுத்தி வந்துட்டு இருக்காங்க? இந்த கோள்கள், இந்த 8 கோள்கள் யாரை சுத்தி வந்துட்டு இருக்காங்க? நம்மளுடைய சன்னை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்டார் யாருன்னா ப்ராக்சிமா. இது பி, ப்ராக்சிமா சென்சோரி, ப்ராக்சிமா சென்சோரி எழுதிக்கோங்க. இது எவ்வளவு தூரம் தள்ளி இந்த பர்டிகுலர் ஸ்டாரு, இது சூரியன் தான். இது எவ்வளவு தூரம் தள்ளி, இந்த நட்சத்திரம் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 4.2 லைட் இயர். இப்போ நம்ம லைட் இயர் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். லைட் இயர்னா தமிழ்ல ஒளி ஆண்டு. ஆமா, நம்மளுடைய சோலார் பிளானட், ஐ மீன் சோலார் சிஸ்டத்துக்கு நியரரா இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டார். ஓகே, லைட் இயர். நெக்ஸ்ட் என்னங்க? லைட் இயர். லைட் இயர்னா என்ன? ஒளியாண்டு. ஏன் ஒளியில வந்து அளவிடுறாங்க? ஏன் ஒளியில வந்து அளவிடுறாங்க? டிஸ்டன்ஸை, தூரத்தை. ஃபாஸ்டஸ்டா போகுது அப்படிங்கிறதுனாலயா? ஃபாஸ்டஸ்ட் டிராவலிங் ஆப்ஜெக்டா இந்த வேர்ல்டு, இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரைட் நவ் நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டா படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க? ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்றாங்க இந்த பிரபஞ்சத்துல, இந்த யூனிவர்ஸ்ல. ஸோ அதனால வந்துட்டு லைட்டை வச்சு தான் இது பண்றாங்க. லைட் வந்து எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது? ஒரு செகண்டுக்கு. ஸோ அதை வந்து இப்படி சொல்லலாமா? வெலாசிட்டி ஆஃப் லைட்னு சொல்லலாமா? வாட் வி கேன் சே? வெலாசிட்டி ஆஃப் லைட்னு சொல்லலாமா? Can we say like that? Velocity of light என்ன? Velocity of light, velocity என்னது? திசை வேகம். So velocity of light, திசை வேகம். ஒளியின் திசை வேகம் என்ன? 3 into 10 to the power plus 8 மீட்டர் per, இதனோட யூனிட் என்னங்க? அலகு என்னங்க? மீட்டர் per செகண்ட். சரிங்களா? மீட்டர் per செகண்ட். ஸோ அப்படி இதனுடைய கால்குலேஷன்ல பார்க்குறப்போ இதை கிலோமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது
கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 3 lakh வரும். சரிங்களா? அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது லைட்டு? 3 lakh கிலோமீட்டர். சரிங்களா? 3 lakh கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்றாங்க. அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா இருப்பாங்கன்னு பாருங்க. சரிங்களா? சோ அப்ப வந்து சொல்லுவாங்க எர்த்த வந்துட்டு லைட் சுத்தி வர்றதுக்கு ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் சுத்தி வரும் அப்படின்னா 7.5 times 7.5 times வந்துட்டு சுத்தி வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் நம்மளுடைய லைட்டு. அப்படி இருக்கக்கூடிய லைட்டு ஒரு வருடத்திற்கு எடுத்துக்கூடிய 1 இயருக்கு, சரிங்களா, 1 இயருக்கு எடுத்துக்கக்கூடிய டைமிங் என்ன அப்படின்னு பாக்குறப்போ இதுக்கு வேல்யூ இருக்கு. இதனுடைய வேல்யூ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 9.46 எழுதிக்கோங்க. 9.46 into 10 to the power 15 மீட்டர். சின்ஸ் இட் இஸ் டிஸ்டன்ஸ். சரிங்களா? இது வந்து தூரம், தொலைவு அப்படிங்கிறதுனால நம்ம எதுல தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்? எஸ்ஐ அலகு என்னங்க? டிஸ்டன்ஸுக்கு, தொலைவுக்கு வந்து என்ன? மீட்டர் தான். ஸோ அதனால எப்படிதான் நம்ம இதை ரெப்ரசென்ட் பண்ணணும்? மீட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வச்செல்லாம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு டிஃபர் பண்ணி உங்களுக்கு கேட்கலாம். அதே மாதிரி இது வந்து +15 கொடுக்கலாம், -15 கொடுக்கலாம், +11 கொடுக்கலாம், -11 கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுக்கலாம். ஆனால் 9.46 இது எப்படி கொண்டு வராங்கன்னா இந்த 3 into 10 to the power 8 meter per second into 1 year. This into 1 year. ஸோ இப்போ அந்த 1 year அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 1 yearல எத்தனை நாள்? 365. இப்போ ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்? 60 minutes. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்ஸ்? 60 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வேல்யூ மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் 9.46 into 10 to the power 15 அப்படி இருக்கக்கூடியது. ஸோ அப்போ ப்ராக்சிமா சென்சுரி என்ன இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ப்ராக்சிமா சென்சுரி அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு நியரா இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டார், சூரியன் போலவே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டார். அவங்க எவ்வளவு தூரம் தள்ளி இருக்காங்க? 4.2 லைட் இயர். சரிங்களா? அப்ப இந்த வேல்யூ இன்ட்டு 4.2 புரியுதாப்பா? சரிங்களா? அப்ப எவ்வளவு தூரம் இருக்கும் பாருங்க. ஒரு செகண்டுக்கே எவ்வளவு கிலோமீட்டர் போகும்? 3 லட்சம் கிலோமீட்டர். இந்த வேல்யூவே ட்ரில்லியன்ல இருக்கும். அப்ப இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. புரியுதாப்பா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான். ஸோ இப்போ லைட் இயர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைட் இயர் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விச் இஸ் ட்ராவல் ஃபாஸ்ட், அதாவது லைட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும். அதனால தான் அதை வச்சு என்ன பண்ணுறாங்க? மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, ஆன்லைனில் புரிஞ்சுங்களா? எஸ். டவுட்ஸ் எல்லாம் கடைசியாக நான் ஒரு 10 minutes டைம் கொடுக்குறேன், அப்போ கேளுங்க. ஓகே, அடுத்தது அஸ்ட்ரோனமிக்கல் யூனிட், வானியல் அலகு. ஏயுன்னு சொல்லுவாங்க. வானியல் அலகு, அஸ்ட்ரோனமிக்கல் யூனிட். அஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் அப்படின்னா என்ன? இப்போ லைட் இயருக்கு இதுக்கு எப்படி வித்தியாசப்படுத்துறீங்க? அஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது வந்துட்டு வித்தின் நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துக்குள்ள. ஸோ இதை வந்து மெயினாக எதை வந்து பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா சன், சூரியனுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பூமிக்கும் இருக்கக்கூடிய ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பா. ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், சராசரி தூரம், சராசரி தூரம், அதுதான் என்னது? அஸ்ட்ரோனமிக்கல் யூனிட், வானியல் அலகு. வானியல் அலகு என்பது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருக்கக்கூடிய சராசரி தூரமாகும். சரிங்களா? இதுக்கு வேல்யூ இருக்கு, எழுதிக்கோங்க. One 1.496 into 10 to the power 11. இது வந்து +11, அங்க +15. யூனிட் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், மீட்டர். சரிங்களா? வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்து ஸ்பீட் மாதிரி. சரிங்களா? ஸ்பீடு தான், ஆக்சுவலாக அதுக்கு டைரக்ஷன் இருக்கிறதுனால வெலாசிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் டிஸ்டன்ஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ 1.496 into 10 to the power 11 மீட்டர். ஓகே, astronomical unit.
சரி, நாளைக்கு கிளாஸ்ல பாசெக் அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு எஸ்இசி பாசெக் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்து நாளைக்கு கிளாஸ்ல பார்த்தாலும் சரி, இப்போ ஒரு பிரேக் விடுவோம், அந்த பிரேக்ல நீங்க பார்த்து சொன்னீங்கனாலும் சரி, பாசெக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஓகேப்பா, ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, அப்புறமா நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, கேக்குதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஆன்லைன். ஓகே, சரி. பாசெக் பாத்தீங்களா? What is the value of parsec? பதில் ஆன்லைன்ல இருந்து. சொல்லுங்கப்பா. யாருமே சொல்லலையா ஆன்லைன்ல? என்னப்பா? ஓகே, வேல்யூ என்னமா பார்செக்கு? கரெக்ட் தான், கரெக்ட் தான். சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய கோள்கள், வெளியே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், மற்ற அண்டங்கள், அதெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு அளவிடக்கூடிய ஒரு யூனிட். சரிங்களா? பார்செக் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இந்த பார்செக் அப்படிங்கறதுனுடைய வேல்யூ என்ன ஆன்லைன்ல? சொல்லுங்க. 2 3.2ங்களா? ஓகே, செக் பண்ணிக்கோங்க 3.6 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே சார். லைட் இயர், ஒளி ஆண்டு. ஓகேங்களா? 3.6 லைட் இயர்ஸ், ஒளி ஆண்டு. ஸோ இப்போ பாசெக் வேல்யூ ஜாஸ்தி தானே? அஸ்ட்ரானமிக்கல் இப்போ வந்து ஒன்றும் இல்லைப்பா, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் வானியல் அலகு இருக்கு, ஒளியாண்டு இருக்கு, இன்னொன்று வந்து பார்செக் இருக்கு. இப்போ இது வந்துட்டு வரிசை, இதனுடைய இன்க்ரீசிங் ஆர்டர்ல அதிகரிக்கும் தன்மையில வந்துட்டு இதை அடுக்குங்க அப்படின்னா எப்படி அடுக்குவீங்க? எப்படி போடுவீங்க? ஆரோ மார்க் எப்படி போடுவீங்க? ஸோ இதை விட இது ஜாஸ்தி, இதை விட இது ஜாஸ்தியா? அப்படிதானே? கரெக்ட் தானே? ஏன்னா இதனுடைய வேல்யூ என்னப்பா? 10⁻11 தானே? வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 1.496 into 10⁻11 மீட்டர். இதனோட என்னமா? 9.46 into 10⁻15. அதை விடவே ஜாஸ்தி யாரு? பாசெக். ஏன்னா பாசெக் அப்படிங்கிறது வந்துட்டு 3.6 லைட் இயர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்படி வேணா கேள்வி கேட்கலாம். சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து டஃப் பண்ணணும் அப்படின்னா எப்படி வேணா கேட்கலாம். அடுத்தது சோலார் சிஸ்டம். சரிங்களா? அடுத்தது சோலார் சிஸ்டம். சூரிய குடும்பம் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சூரிய குடும்பம்.
ஸோ சூரிய குடும்பத்துல யார் யார் இருக்காங்க, சோலார் சிஸ்டத்துல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ கண்டிப்பா பெரிய ஆப்ஜெக்டான சன், அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய கோள்கள். மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்காங்கன்னு நான் சொன்ன உங்களுக்கு பிரேக்குக்கு முன்னாடி 8 கோள்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை வந்து 2 விதமா டிவைட் பண்றாங்கப்பா. உள்கோள்கள், வெளிக்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. இன்னர் பிளானட்ஸ், அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இன்னர் பிளானட்ஸ் உள்கோள்கள், உள்கோள்கள் இது வெளிக்கோள்கள். இன்னர் பிளானட்ஸ், அவுட்டர் பிளானட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்ப அந்த இன்னர் பிளானட்ஸ்ல யார் யாரெல்லாம் வரா? இன்னர் பிளானட்ஸ்ல யார் யாரெல்லாம் வரா? எஸ், மெர்க்குரி, புதன், அடுத்தபடியா மெர்க்குரிக்கு அப்புறமா வீனஸ் வெள்ளிக்கோள், அதுக்கு அடுத்தபடியா எர்த் நம்ம பூமி, அண்ட் மாஸ் செவ்வாய்க்கோள். செவ்வாய்க்கோள் அவுட்டர் பிளானட்ல வெளிக்கோள்கள்ல, வெளிக்கோள்கள்ல எஸ் சொல்லுங்க பாப்பா. ஜூபிட்டர், வியாழன், அதற்கு அடுத்தபடியா சோ இது நம்ம நம்பரும் போட்டுக்கலாம். சாரி 5th 6th 7th 8th ஜூபிட்டர், வியாழன், சாட்டர்ன் சனிக்கோள். ஓகேவா? அடுத்தது யுரேனஸ், தமிழ்லயும் யுரேனஸ் தான். அப்புறம் நெப்டியூன், தமிழ்லயும் நெப்டியூன் தான். ஸோ இப்போ இதுல என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ இது உள்கோள்கள் சொல்லுவாங்க, இத வெளிக்கோள்கள் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி வந்துட்டு பாறைகளால் ஆன கோள்கள், அதனால இதை பாறை கோள்னு சொல்லுவாங்க. பாறை கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோள்கள், பாறை கோள்கள். இங்கிலீஷ்ல ராக் பிளானட்ஸ், terrestrial planets, terrestrial planets. இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா பாறையை விட கேஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க, வாயுக்கள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால இவங்களை வந்துட்டு gaseous planets, வாயு கோள்கள், வாயு கோள்கள், வாயுக்களால் ஆனது, அதிகமா வாயுக்களால் ஆனது. ஜோவியன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லயும் ஜோவியன் தான், ஜோவியன் பிளானட்ஸ். ஜோவியன் பிளானட்ஸ். ஓகே, இப்போ இந்த உள்கோள்களும் வெளிக்கோள்களும் பிரிக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கு பேர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். நடுவுல இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் என்னப்பா? ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், ஆஸ்ட்ராய்ட் பட்டை அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்ட்ராய்ட நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி புக்ல, புவியியல் புக்குலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது குறுங்கோள் பட்டை. என்னதுப்பா? குறுங்கோள் பட்டை. சரிங்களா? ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். ஓகேவா? சரி, இப்ப நம்ம இதுல மெர்க்குரி, ஃபர்ஸ்ட் மெர்க்குரி. மெர்க்குரி புதன். புதனை பொறுத்தளவுக்கு இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நியரஸ்ட் பிளானட் டு த சன், இவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அதாவது சூரியனுக்கு மிக அருகாமையில இருக்காங்க. நியரஸ்ட் பிளானட்ஸ், நியரஸ்ட் பிளானட் அருகாமையில இருக்கக்கூடிய கோள். சரிங்களா? மிகவும் அருகாமையில இருக்கக்கூடிய கோள். அண்ட் நம்மளுடைய கோள்கள், இந்த 8 கோள்களும் சூரியனை சுத்தி எப்படி வராங்க? சூரியனை சுத்தி எப்படி வராங்க? எஸ், அவங்க வந்துட்டு நீள்வட்ட பாதை, எலிப்டிக்கல் ஆர்பிட், நீள்வட்ட பாதை. எலிப்டிக்கல்
ஆர்பிட். சரியா? நீள்வட்ட பாதையில சுற்றி வராங்க. எந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது கேட்கலாம். எஸ், இட் இஸ் an ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். கடிகாரம் போல் சுற்றும் எதிர் திசையில் சுற்றி வருகின்றனர். யாரு? எல்லா 8 கோள்களும். சரிங்களா? எல்லா 8 கோள்களும். அடுத்தது சோ நம்ம மெர்க்குரி, புதன் வந்து ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய கோள், சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய கோள். சோ இவங்க நெருக்கமா இருந்தாலும் இவங்க அந்த அளவுக்கு ஹீட்டா இருக்கிறது இல்லை, அதாவது இவங்க அந்த அளவுக்கு வெப்பமான கோளா இருக்கிறது இல்லை. இவங்களுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய வெள்ளிக்கோள் தான் ரொம்ப ஹீட்டு. அது நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளிக்கோள் பாக்குறப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு துணைக்கோள்கள் இருக்கா? துணைக்கோள்கள் அப்படின்னா என்னன்னா, துணைக்கோள்கள் அப்படின்னா என்னன்னா, இப்ப நமக்கு வந்து மூன் இருக்காங்க இல்லையா, சந்திரன் இருக்காங்க இல்லையா, நிலவு இருக்கு இல்லையா, சோ அந்த மாதிரி இவங்களுக்கு யாராவது சப்போர்ட்டிங் கோள்கள் இருக்கா? நேச்சுரல் சேட்டலைட்ஸ் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்களுக்கு நோ நேச்சுரல் சேட்டலைட், இவங்களுக்கு கிடையாது. அப்புறம் இவங்களுக்கு அட்மாஸ்பியர் இருக்கா? அட்மாஸ்பியர் வளிமண்டலம், காற்று மண்டலம் இருக்கா அப்படின்னா வாழ தகுதியற்ற ஒரு காற்று மண்டலம் இருக்கு. பட் அதனால என்ன சொல்லிருவாங்கன்னா நோ அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு அட்மாஸ்பியர் கிடையாது. நோ அட்மாஸ்பியர். சரிங்களா? நோ அட்மாஸ்பியர். அதே மாதிரி நேச்சுரல் சேட்டலைட் இவங்களுக்கு கிடையாது. நியரஸ்ட் பிளானட் டு தி சன், சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கோள். ஓகேடா? நெக்ஸ்ட் அண்ட் இவங்க வந்துட்டு சூரியனை சீக்கிரம் சுத்தி வந்துருவாங்க. ஸோ அதனால ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷன். சூரியனை சீக்கிரம் சுத்தி வந்துருவாங்க. யார? சூரியனை வந்துட்டு டக்குன்னு சுத்தி வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க தானே இருக்காங்க, அதனால சூரியனை சுற்றி வருவதில் இவங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? இந்த மாதிரி மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே மெர்க்குரி பொறுத்தளவுக்கு இருக்கின்றது. சரிங்களா? புதனை பொறுத்தளவுக்கு இருக்கின்றது. புரிஞ்சுங்களா? ஆன்லைன்ல நெக்ஸ்ட் வீனஸ். சோ இது வந்து வெள்ளிக்கோள்பா. ஓகே, இது வந்துட்டு வெள்ளிக்கோள். ஸோ பேருக்கு தகுந்த மாதிரி இவங்க ரொம்ப பிரகாசமா இருப்பாங்க. பிரைட்டஸ்ட் ஸ்டார் இந்த சோலார் சிஸ்டம், அதாவது மிகவும் வெளிச்சமான கோள். வெளிச்சமான கோள் எது அப்படின்னு கேட்டா இதுக்கு ஒரு நிக்நேம் இருக்கு, வெளிச்சமான கோள். இப்ப புதனுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அருகாமையில இருக்கக்கூடிய, சூரியனுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய கோள். இந்த மாதிரி எல்லாம் முக்கியமான பெட் நிக்நேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு பிரைட்டஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பத்துல மிக வெளிச்சமான கோள். ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க கிட்ட அதிகமான வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது இவங்க பிரைட்டஸ்டும் கூட, அதே மாதிரி இவங்க ஹாட்டஸ்டும் கூட, வெப்பமான கோளும் கூட, வெப்பக்கோள். சரிங்களா? ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க அதிகமா வந்து என்னன்னா CO2 இருப்பது ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. CO2 ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது வெப்பமா இருக்கிறதுக்கு காரணம். இன்னொன்னு, இங்க வந்துட்டு வெஜிடேஷன் இல்ல, அதனாலயே இங்க வெப்பமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கோட் சொல்லப்படுது. வெஜிடேஷன் என்னப்பா? எந்த விதமான இயற்கை தாவரங்கள் அங்க கிடையாது, தாவரங்கள் இல்ல. சோ அதனால வந்துட்டு அதனாலயுமே அது வெப்பமான கோள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்தது ரொட்டேஷன் பத்தி சொல்லணும், அதாவது தற்சுழற்சி. ரொட்டேஷன் பத்தி சொல்லணும். ஸோ ரொட்டேஷன் வந்து எப்படி அப்படின்னு பாக்குறப்போ, ஸோ பொதுவா எல்லா பிளானட்ஸ் இந்த 8 கோள்களும் வந்துட்டு எப்படி சுத்தி வரும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் யூனிவர்சல் டைரக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஈஸ்ட் அப்படின்னா இது வந்து வெஸ்ட், இது வந்து நார்த்து, இது வந்துட்டு சவுத்து. ஸோ இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் பக்கம் நம்மளுடைய பூமி சுத்துது. சரிங்களா? தன்னைத்தானவே சுத்திக்குது, லைக் இந்த மாதிரி.
தன்னைத்தானவே சுத்திக்குது. தன்னைத்தானையும் சுத்திட்டு யாரையும் சுத்தி வராங்க, சன்னையும் சுத்தி வராங்க. ஸோ அப்போ வந்துட்டு எப்படி சுத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இங்க வீனஸ் வந்துட்டு அது கொஞ்சம் மாறுபட்டு காணப்படும். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்மளுடைய எர்த்து வெஸ்ட் டு ஈஸ்ட் சுத்துறதுனாலதான் ஈஸ்ட் பக்கம் நம்மளுக்கு என்ன ஆகுது, சூரியன் உதிக்குது, சரிங்களா. ஆனா வீனஸ் வந்து கொஞ்சம் மாறுபட்டு ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் பக்கம் சுத்துறாங்க, சரிங்களா. ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் பக்கம் சுத்துறாங்க. ஸோ அவங்களுடைய சூரிய உதிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ரைசிங் ஆஃப் த சன் அப்படிங்கிறது வந்துட்டு டிஃபர் ஆகுது, சரிங்களா. இங்க வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அதனாலயுமே வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு குறிப்பு மாதிரி சொல்லப்படுது, சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. என்னப்பா? ஆமா, ஆன்டி கிளாக் வைஸ், மற்றது எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ், இவங்க கிளாக் வைஸ். அடுத்தது நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கா, அடுத்த பாயிண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கா, சரிங்களா. அதை என்எஸ்ன்னு போடுறேன். துணைக்கோள்கள் இருக்கா வீனஸ்க்கு அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்களுக்கு அட்மாஸ்பியர் இருக்குப்பா, ஆனா வாழ தகுதியற்ற அட்மாஸ்பியர். ஸோ அதனால நோ அட்மாஸ்பியர். காற்று மண்டலம் கிடையாது, அட்மாஸ்பியர் இல்லை. காற்று மண்டலம் கிடையாது, அட்மாஸ்பியர் இல்லை. அடுத்தது பூமி, நம்மளுடைய எர்த்து. எர்த்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா லிவிங் பிளானட், உயிர் வாழ தகுதியான ஒரே கோள். இப்ப வரைக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சது, மார்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, பட் ஆனா இப்ப வரைக்குமே தெரிஞ்சது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உயிர் வாழ தகுதியான கோள் அப்படின்றது இது நம்மளுடைய பூமி தான், சரிங்களா. ஏன்னா பூமியில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதிகமா என்ன இருக்கு, இத வந்து வாட்டர் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணீர் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்டர் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்பேஸ்ல இருந்து பாக்குறதுக்கு என்ன கலர்ல தெரியும்னா ப்ளூ கலர், அதனால இது ப்ளூ பிளானட்னு சொல்லுவாங்க, நீலக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஓகே, ஸோ நம்ம எர்த்தை பொறுத்தளவுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைக் நம்மளோட எர்த்துக்கு நேச்சுரல் சேட்டலைட் இருக்கா, துணைக்கோள்கள் இருக்கா, இருக்கு. யாரு? மூன். ஒரே ஒரு துணைக்கோள் மூன் நமக்கு இருக்கு, சரிங்களா. நிலவு, சந்திரன். நம்மளுக்கு அட்மாஸ்பியர் இருக்காப்பா? அட்மாஸ்பியர் இருக்கா? வளிமண்டலம்னு சொல்லுவாங்க.
வளி மண்டலம், காற்று மண்டலம் இருக்கா? இருக்கு. சரிங்களா? ஏன்னா ஆன்லைன்ல பதிலே வரமாட்டேங்குது. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. சரி, ஓகே. ஸோ இது வந்துட்டு அட்மாஸ்பியர் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய எர்த்தை பொறுத்தளவுக்கு 3 முக்கிய காம்பனன்ட் இருக்குப்பா. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அட்மாஸ்பியர் இருக்கு, உயிர் உருவாகிறதுக்காக இருக்கக்கூடிய காரணிகள் ஃபேக்டர்ஸ் அட்மாஸ்பியர், வளிமண்டலம். இன்னொன்னு யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லித்தோஸ்பியர், பாறை கோளம். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். தேர்ட் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரோஸ்பியர், நீர்க்கோளம். இந்த 3 சேர்ந்தனாலதான் என்ன உருவாகி இருக்கு? பயோஸ்பியர், உயிர்கோளம். புரியுதுங்களா? பயோஸ்பியர் உருவாகி இருக்கு. இந்த பயோஸ்பியர் அப்படிங்கிறது தான் லிவிங் பீயிங்ஸ் வாழ தகுந்த ஒரு கோள் அப்படின்ட்டு நம்மளுடைய எர்த்த சொல்லப்படுது. ஸோ பிளான்ஸா இருந்தாலும் சரி, அனிமல்ஸா இருந்தாலும் சரி, நுண்ணுயிர்களான இருந்தாலும் சரி, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸா இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்மளுடைய எர்த்தை பொறுத்தளவுக்கு. அடுத்தது மார்ஸ். சரிங்களா? மார்ஸுக்கு நம்ம அனுப்பிச்ச சேட்டலைட் என்ன சேட்டலைட்டுங்க? மங்கள்யான். சரிங்களா? மங்கள்யான் சக்சஸ்ஃபுல்லா? ஸோ மங்கள்யான் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்சஸ்ஃபுல். மாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மிஷன் வந்துட்டு மாம் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மிஷன் மாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இட் வாஸ் சக்சஸ்ஃபுல். எஸ். மார்ஸை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ரெட் பிளானட்னு சொல்லுவாங்கப்பா, செங்கோல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க அதிகமா என்ன இருக்குன்னா மெட்டமார்பிக் ராக்ஸ் இருக்கு. மெட்டமார்பிக் ராக்ஸ், மெட்டமார்பிக்னா உருமாறிய பாறை. ஸோ இந்த உருமாறிய பாறையில அதிகமானது என்ன இருக்குன்னா அயன் இருக்கு. இந்த அயன் ஆக்சிஜன் கூட சேர்றப்போ என்ன உருவாக்குது? ஃபெரிக் ஆக்சைடு உருவாக்குது. இட் கிவ்ஸ் ஃபெரிக் ஆக்சைடு. இது வந்து என்ன கலர்ல இருக்கும்? ஆமா, ரெட்டு, ப்ரௌனு, எல்லோல இருந்து வரும். இதனுடைய ஷேடு வந்து எல்லோல இருந்து வரும். சரிங்களா? லைட் ஷேடுன்னு பார்த்தோம்னா எல்லோ, மஞ்சள் நிறத்துல இருந்து ஆரம்பிச்சு டார்க் ப்ரௌன் வரைக்குமே போகும். சரிங்களா? டார்க் ப்ரௌன் வரைக்குமே போகும். ஸோ அதனாலதான் வந்து மார்ஸ் வந்து என்ன கலர்ல தெரியுது? செங்கலர்ல தெரியுது. செம்மண், அதாவது அங்க இருக்கக்கூடிய மண் என்னன்னா செம்மண், ரெட் சாயில் தான். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய பாறை மெட்டமார்பிக் ராக்ஸ், உருமாறிய பாறை. தமிழ்ல வந்துட்டு உருமாறிய பாறை. சரிங்களா? அதனாலே இவங்க என்னன்னு சொல்லுவாங்க? ரெட் சாயில். ஸோ இப்போ இந்த மங்கள்யான், அதே சமயத்துல நாசா அனுப்பக்கூடிய என்ன ரோவர் அமைச்சிருந்தாங்க? நாசா என்ன அமைச்சிருந்தாங்க? பெர்செவரன்ஸ் ரோவர் அமைச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ அதெல்லாம் வந்து என்ன பார்க்க போயிருக்கு? ஸோ மார்ஸ்ல ஏதாவது தண்ணி இருக்கா, மனிதர்கள் வாழ்றதுக்கு உண்டான வழிவகை அங்க இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்காக அனுப்பிச்சு விட்டுருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அண்ட் மார்ஸுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மூன் இருக்கா, நம்மளுக்கு இருக்கிற மாதிரி 3 துணைக்கோள்கள் இருக்கா, நேச்சுரல் சேட்டலைட் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கா? எஸ், ரெண்டு சேட்டலைட்ஸ் இருக்கு. சரிங்களா? 2 துணைக்கோள்கள் இருக்கு. ஒன்னு வந்து போபோஸ், இன்னொன்னு வந்துட்டு தீமாஸ். போபோஸ், இன்னொன்னு தீமாஸ். நெக்ஸ்ட், அட்மாஸ்பியர் இருக்கான்னா இருக்கு, வாழ தகுதி அற்ற கிடையாது, வாழ தகுதியான ஒரு அட்மாஸ்பியரே இங்க இருக்கு. அதனாலதான் இங்க எக்ஸ்பெடிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அதிகமா இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நைட்ரஜன் ஜாஸ்தியா இருக்குப்பா. நம்மளோட அட்மாஸ்பியர்ல எது ஜாஸ்தியா இருக்கு? எந்த கேஸ் ஜாஸ்தியா இருக்கு? எந்த கேஸ் எலமெண்ட் ஜாஸ்தியா இருக்கு? ஆக்சிஜனா? நைட்ரஜனா? நமக்கு என்ன இருக்கு? எர்த்துக்கு என்ன இருக்கு? நைட்ரஜன். நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல அதிகமா நைட்ரஜன் தான் இருக்காங்க. சரிங்களா? நைட்ரஜன் தான் காணப்படுது. அதே மாதிரி மார்ஸ்லயும் நைட்ரஜன், அதுக்கு அடுத்தபடியா ஆர்கன், ஆக்சிஜன் இருக்காங்க. அதெல்லாம் தான் சர்ச் பண்றதுக்காக தான். ஸோ அங்க ஏதாவது வெஜிடேஷன் நடக்குமா, தண்ணி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பெடிஷன்ஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்? இன்னர் பிளானட்ஸ்
முடிஞ்சிருச்சு சரிங்களா. இன்னர் பிளானட்ஸ் அதாவது உள்கோள்கள் முடிஞ்சிருச்சு, பாறை கோள்கள் முடிஞ்சிருச்சு சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் நம்ம கடைசியா பார்ப்போம். அடுத்த கோள் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபிஃப்த் பிளானட். ஸோ ஃபிஃப்த் பிளானட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூபிட்டர், வியாழன். ஃபிஃப்த் பிளானட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வியாழன். ஓகே, ஸோ வியாழனை பொறுத்தளவுக்கு பெரிய கோள். கேஷியஸ் பிளானட்ஸ் டோட்டலா சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்துல பாக்குறப்போ பெரிய கோள் சரிங்களா. பிக் பிளானட், ஜெயிண்ட், பிக் ஜெயிண்ட் பிளானட், பெரிய கோள் சரிங்களா, பெரிய கோள். இதுக்கு துணைக்கோள்கள் இருக்கா? எஸ், நிறைய இருக்கு. இப்ப கண்டுபிடிச்ச வரைக்கும் வந்துட்டு சில டேட்டா 67 சொல்லுது, சில டேட்டா 63 சொல்லுது. ஸோ நம்ம புக் டேட்டா அப்படி போய்க்குவோம். 63, 63 துணைக்கோள்கள் இருக்கின்றன, நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப ஃபெமிலியரானது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கியானிமெடே. சில பேர்த்துக்கு ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் வேறுபட்டு காணப்படும். ஸோ கியானிமெடே இது வந்து ரொம்ப பெரிய நேச்சுரல் சேட்டலைட். இருக்கிற சோலார் சிஸ்டத்திலே இவங்க தான் ரொம்ப பெரிய நேச்சுரலா இருக்கக்கூடிய சேட்டலைட். பெரிய மூன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா, கியானிமெடே. ஸோ இந்த கியானிமெடே இவங்க கூட இன்னொருத்தங்க ஒரு சில பேர் இருக்காங்க, ஐயோ அண்ட் தென் யூரோப்பா, காலிஸ்டோ. சில டேட்டாஸ் உங்களுக்கு புக்ல இருக்கும், நான் எக்ஸ்ட்ராவும் சொல்றேன். ஸோ கியானிமெடே, ஐயோ, யூரோப்பா, காலிஸ்டோ இவங்கெல்லாம் வந்துட்டு கலீலியான் மூன்ஸ்னு சொல்லப்படும். கலீலியான் சந்திரன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? ஓகே, அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்துட்டு சூரியனை சுத்தி தெரியுதாப்பா? கருப்பு கலர்ல எழுதுறது தெரியுதா? தெரியுதுங்களா? இவங்க சூரியனை சுத்தி வர்றதுல சீக்கிரமா சுத்தி வந்துருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் சீக்கிரமா சுத்தி வருவாங்க. ஐ மீன் நான் சொல்ல வர்றது என்னன்னா, சாரி, ரொட்டேஷன் சொல்ல வரேன். தற்சுழற்சி, தன்னைத்தானே சுத்திக்கிற சீக்கிரமா சுத்தி வந்துருவாங்க, சூரியனை சுத்தி வர்றதில்ல. ஸோ ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட். ஸோ தற்சுழற்சி மிகவும் அதிவேகமாக இருக்கும் சரியா. தற்சுழற்சி ரொம்ப ஸ்லோவா இருக்கிற பிளானட் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீனஸ். எழுதிக்கோங்க. பிளாக் கலர் தெரியுதா? எஸ், உங்களுக்கு தெரியுதுங்களா? வீனஸ். வெள்ளிக்கோளுக்கு வந்துட்டு தற்சுழற்சி கம்மி, ஸ்லோவஸ்ட் ரொட்டேஷன் இன் தி சோலார் சிஸ்டம். சூரிய குடும்பத்தில் தற்சுழற்சி குறைந்து காணப்படக்கூடிய கோள் எது அப்படின்னா அது வெள்ளிக்கோள். அது அதிகரித்து காணப்படக்கூடிய கோள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வியாழன். டேட்டாஸ் கொஞ்சம் தெளிவா எழுதிக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஸோ ஜூபிட்டர்லயும் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. ரிங்ஸ் இருக்கு, வளையங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வளையங்கள் எல்லாம் எதால் ஆயிருக்கு அப்படின்னா ஏர் பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் சரிங்களா, ஐஸ் பார்ட்டிகல்ஸ், ஐஸ் கிறிஸ்டல்ஸ் போன்றதால உருவாகிருக்கு சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி கேஸ் தான் சரிங்களா. தென் அடுத்த முக்கியமான கோள் ஆறாவது சாட்டர்ன். அதாவது பொதுவாகவே இது வளையங்கள்ப்பா சரிங்களா, இதான் ரிங்ஸ்ன்னு சொல்லப்படுது. ஆனா ரிங்ஸ் யாருக்கும் இருக்கு? ஜூபிட்டருக்கும் இருக்கு, வியாழனுக்கும் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஆனா இங்க நம்மளுக்கு
சாட்டர்ன் சனிக்கோளுக்கும் இருக்கு, சனிக்கோளுக்கும் இருக்கு. ஸோ இப்போ இவங்களும் வந்துட்டு பெரிய கேஷியஸ் பிளானட், அதாவது வாயுக்கோள். ஜூபிட்டருக்கு அடுத்தபடியா வந்துட்டு பெரிய கோள் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய செகண்ட் பிக்கெஸ்ட் பிளானட், இரண்டாவது பெரிய கோள், இரண்டாவது பெரிய கோள். நம்மளுடைய பூமி ஐந்தாவது பெரிய கோள், நம்மளுடைய பூமி ஐந்தாவது பெரிய கோள், எர்த் ஐந்தாவது பெரிய கோள். ஓகே. ஸோ சாட்டனை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க எத்தனை மூன் இருக்கு, சரிங்களா? எஸ், டவுட்ஸ் வந்துட்டு கடைசியா நான் உங்களுக்கு டைமிங் கொடுக்குறேங்க, டவுட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன், சரிங்களா? ஓகே. ஸோ செகண்ட் பிக்கஸ்ட் பிளானட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாட்டர்ன், ஓகேங்களா? செகண்ட் பிக்கஸ்ட் பிளானட் வந்துட்டு சாட்டர்ன். அதே மாதிரி இங்கே அட்மாஸ்பியர் இருக்கா, இங்கே அட்மாஸ்பியர் ஏன்னா கேஷஸ் தானே. ஸோ இப்போ இங்கே அட்மாஸ்பியர் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஜூபிட்டர்லையும் வியாழன்லையும் வந்துட்டு என்ன இருக்கு, வளிமண்டலம், காற்று மண்டலம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நடுவில் ஒவ்வொரு பாயிண்ட் வந்துட்டு அங்கேயும் நான் சொல்லுவேன், சரிங்களா? அதாவது ஏதாவது விட்டு போயிருக்கும், இங்கே ஞாபகமாக இருக்கிறது அங்கே வரும். ஸோ அதனால அங்கேயும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட் எல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு எவ்வளவு நேச்சுரல் சேட்டலைட்ஸ், துணைக்கோள்கள் எவ்வளவு இருக்கு, துணைக்கோள்கள் எவ்வளவு காணப்படுகின்றன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாரி 53ங்க, 53 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்துட்டு இருக்கு, சரிங்களா? 53 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் வந்துட்டு காணப்படுகின்றது. ஓகேடா? ஓகே. அதுல ரொம்ப ஃபெமிலியர் ஆனது டைட்டன், அதுல ரொம்ப ஃபெமிலியர் ஆனது டைட்டன், சரிங்களா? டைட்டன் அப்படிங்கிறது வந்துட்டு கியான்மெடேக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூன், சரிங்களா? அதாவது சந்திரன். ஸோ இவங்களை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐசி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. சில டேட்டாஸ் நம்மளுடைய புக்ல இருக்காததும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டாஸ். ஸோ ஐசி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து தண்ணியில மிதக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட் வந்து தண்ணியில மிதக்கக்கூடிய, அந்த அளவுக்கு ரொம்ப லைட் டென்சிட்டி கம்மியா இருக்கக்கூடிய, அதாவது அடர்த்தி கம்மியா இருக்கக்கூடிய ஒரு துணைக்கோள், நேச்சுரல் சேட்டலைட். ஓகேடா? ஸோ சனிக்கோளை பொறுத்த அளவுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா யுரேனஸ். யுரேனஸ் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிக் நேம் இருக்குங்க, சரிங்களா? இப்போ புதன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மெர்க்குரி வந்து என்ன சொல்லுவாங்க, அருகாமையில் இருக்கக்கூடிய, சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கோள் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளி பிரகாசமானது, வெப்பமான கோள். அதே மாதிரி நம்மளுடைய எர்த் லிவிங் பிளானட், ப்ளூ பிளானட், வாட்டர் பிளானட் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிக் நேம் இருக்கு. அதே மாதிரி மார்ஸ் ரெட் பிளானட், செங்கோல் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அடுத்தது ஜூபிட்டர் வந்து பெரிய கோள், சரிங்களா? பெரிய கோள். அதே மாதிரி பெரிய கேஷியஸ் பிளானட்டும் கூட, சரிங்களா? அங்கேயும் வளையங்கள் இருக்கு. பட் ஆனால் பொதுவாக வளையங்கள் அப்படின்னு சொன்னாலே சனிக்கோள் தான் சொல்லப்படுது. இரண்டாவது பெரிய கோள் வந்து சனிக்கோள். அதே மாதிரி வளையங்களும் அதிகமாக காணப்படுகின்றது. வளையங்கள் வந்து டிஃபர் ஆகும்பா. சில டேட்டால 8ன்னு சொல்றாங்க, சில டேட்டால எத்தனை வளையங்கள் இருக்கு அப்படின்னா 16 அப்படின்ற மாதிரி எல்லாம் டேட்டா டிஃபர் ஆகும், சரிங்களா? டேட்டா டிஃபர் ஆகும். பட் ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சியில கொஞ்சம் இந்த டேட்டா வச்சு தான் வந்து என்ன கேட்பாங்க, அந்த இயரு கணக்கு, இந்த நம்பர்ஸ் வச்சு கொஞ்சம் அதில் வச்சு நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஐ மீன் டிஃபர் ஆகக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். ஐ மீன் மார்க்ஸ் வந்து நம்ம ரிடக்ஷன் ஆகக்கூடிய பகுதியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாட்டர்னுக்கு அடுத்தது யுரேனஸ். யுரேனஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சோமர் சால்ட்டிங் பிளானட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்துட்டு நார்த் டு சவுத் இதனுடைய ரொட்டேஷன் இருக்கா, இப்படி இருக்கா, சரிங்களா? இந்த மாதிரி ரொட்டேஷன் இருக்கா. ஸோ உருளும் கோள்னு சொல்லுவாங்க, சோமர் சால்ட்டிங் பிளானட், சரிங்களா? உருளும் கோள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 27 நேச்சுரல் சேட்டலைட் இருக்கு.
அட்மாஸ்பியர் இருக்கு சரிங்களா. அது வாழ தகுதியானதா இல்லையா அப்படிங்கிறதுக்கும் ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. பட் இப்போ அட் பிரசன்ட் ரொம்ப அதிகமா வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கோள் வந்துட்டு நம்மளோட மார்ஸ் தான் சரிங்களா. ஸோ 27 இதுல தெரிஞ்சது வந்து மிரேண்டா ஏரியல். மிரேண்டா ஏரியல் தெரிஞ்சதுல நிறைய கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. சில டேட்டாஸ்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிரண்டா ஏரியல் வந்துட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. மைட் பி நம்மளுக்கும் டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு கேட்கலாம். ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது கடைசி கோள் 8வது கோள் நெப்டியூன். ஸோ நெப்டியூன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு விதமான ஒரு க்ரீனிஷ் கலர்ல இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூயிஷ் கலர் இருக்கு. பட் ஆனால் இது வந்து ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள் அப்படிங்கிற மாதிரி அக்வா ப்ளூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய கோள். ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க. எவ்வளவு வந்துட்டு சூரியனை விட்டு ரொம்ப தூரமாக போகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ரெவல்யூஷன் டைம்ங்கிறது அதிகமாக எடுத்துப்பாங்க. சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த நேரம் அந்த காலம் வந்து அதிகமாக எடுத்துக்கப்படும் கூடும். நான் உங்களுக்கு அந்த டேட்டாலாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு அதனோட டேட்டாவெல்லாம் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் மாதிரியே போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அண்ட் இதில் மொத்தம் எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்கு, நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அட்மாஸ்பியர் இருக்குங்க. எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்கு அப்படின்னா 13 துணைக்கோள்கள் சரிங்களா. ஸோ அதில் ட்ரைட்டான், நெரீட் என்ற துணைக்கோள்கள் சில புக் டேட்டாஸ்ல இருக்கக்கூடிய. ஓகேங்களா. நம்மளுக்கு குரூப் 4க்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு சரிங்களா. எஸ், இப்போ நம்ம வந்துட்டு அஸ்ட்ராய்ட் பெல்ட் நம்ம பார்ப்போம். எஸ், இது வந்து குறுங்கோள் பட்டை அஸ்ட்ராய்ட் பட்டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த குறுங்கோள் பட்டை பொறுத்தளவுக்கு குறுங்கோள் பட்டையில வந்து என்ன அப்படின்னா சின்னதும் பெரியதுமாக பாறைகள் இருக்கு. இப்போ ஒரு பாறை, இப்போ ஒரு பெரிய பாறையை எடுத்தோம்னா அதனுடைய விட்டம் சரிங்களா. விட்டம்னா என்னது, டயாமீட்டர் சரிங்களா. எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னா 300 to 400 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்னு சொல்றாங்க. பாத்துக்கோங்க அப்ப எவ்வளவு பெரிய பாறையா இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு பெரிய 3/4 பங்கு தமிழ்நாடு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. 3/4 பங்கு அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் சரிங்களா. 3/4 கூட கிடையாது, ஒரு அரை பகுதி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாறை, பெரியதுமாக சின்ன பாறையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கொஞ்சம் சூரியன்ல இருந்து தள்ளி காணப்படுறதுனால, எங்கன்னா சூரியன் இங்க இருக்காங்க, நம்மளுடைய பிளேஸ் வந்துட்டு 3rd பிளேஸ்ல இருக்கு. அதுக்கும் தாண்டி மார்ஸ் இருக்காங்க, அதுக்கும் தாண்டி தான் அஸ்ட்ராய்ட் பட்டை வந்துட்டு காணப்படுது. ஸோ இப்போ இது வந்து என்னன்னா, இப்போ நமக்கே வந்து ஐஸ் பகுதிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, பனிப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு, ஆர்டிக் பகுதி இருக்கு, அண்டார்டிக் பகுதி இருக்கு. அப்போ இவங்க அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறப்ப இவங்க கிட்டயும் என்ன இருக்கலாம், ஐஸ் இருக்கு சரிங்களா. ஐஸ் இருக்கு, ஐ மீன் ஐஸ்னா என்னன்னா நான் சொல்லுவேன் பனி சூழப்பட்ட பாறை இருக்கும். அந்த பாறைக்கு மேல தண்ணி இருக்கும். ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால அது ஐஸ் கிறிஸ்டல்ஸா பனிக்கட்டிகளாக காணப்படும். கிளவுட்ஸ் இருக்கு, கேசஸ் இருக்கு, இப்படி எல்லாமே ஒரு படர்ந்த ஒரு பகுதிகளாக இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பாறைகள் இந்த பகுதியிலிருந்து எஸ்கேப் ஆகி வேற ஒரு பிளானட்ஸ் மேல மோதுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதைத்தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருந்து ஏதாவது வருதா, எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள வருதா, இடிச்சிருமா, பண்ணிடுமா அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் நிறைய நியூஸ் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நியூஸ் பார்த்தீங்கன்னா அதுலலாம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அஸ்ட்ராய்ட் பெல்ட்ல இருந்து இப்படி ஒரு பர்டிகுலர், அதுக்கு ஒரு பேரும் வச்சிருவாங்க. அது பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி இல்லை, ஆனால் இப்படி தான் வைப்பாங்க. CN 450N அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். ஸோ ஆல்பபெட்டும் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி பேர் வச்சிருவாங்க. அந்த பாறை வந்து நம்மளை வந்து எப்போ வேணா மோதலாம், வரலாம், அட்மாஸ்பியருக்குள்ள வரலாம், டச் பண்ணாமலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அஸ்ட்ராய்ட் பெல்ட். சின்னது பெரிதுமாக நிறைய பாறைகள் வந்துட்டு இங்கே காணப்படுது. ஸோ இப்போ இந்த பாறைகள் வந்து நம்மளோட இந்தியன் சயின்டிஸ்டும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. விக்ரம் சாராபாயிலிருந்து வென்யூ பப்பு அப்படிங்கிறவங்க வந்துட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பாறைகளுக்கு நம்மளுடைய இந்தியர்களுடைய பேரும் இருக்கு சரிங்களா. அது ஒரு குறிப்பு இருக்கு. ஸோ அஸ்ட்ராய்ட் பெல்ட் புரிஞ்சிருச்சுங்களா? எஸ்.
ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டோம்னா யூனிவர்ஸ் அப்படிங்கிற சாப்டர் நம்ம வந்துட்டு ஆரம்பிச்சிருந்திருக்கோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் சாப்டரு. இது வந்து எதுக்கு கீழே வருதுன்னா ஃபிசிக்ஸ் கீழே வருது. ஸோ இது வந்து நம்ம ஜியாகிரஃபி ரிலேட்டடாகவும் சரி அது ரிலேட்டடாகவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் இன்னும் நிறையா குட்டி குட்டி டாபிக்ஸ் வந்துட்டு சப்ஹெட்டிங்ஸ் நிறையா இருக்கு. அது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா லைக் நம்ம யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஹிஸ்ட்ரி என்ன, லைட் இயர்னா என்ன, ஒளியாண்டுனா என்ன, வானியல் அலகுனா என்ன, பார்சக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்மளுடைய சூரிய குடும்பம் பார்த்தோம், எத்தனை கோள்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய முக்கியத்துவமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆஃப்டர் தட் வேற என்ன நம்ம பார்த்தோம், எஸ் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படிங்கிறது என்ன, சரிங்களா, குறுங்கோள் பட்டை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் சூரியன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். நாளைக்கு கிளாஸ்ல வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய நம்ம மூன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், சந்திரன் அப்படிங்கிறது என்ன, அதே மாதிரி காமெட் வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன, அப்படி அதன் தொடர்ச்சியாக நம்ம வந்து ஜியாகிரஃபி சாப்டர்ஸ் வந்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுக்குவோம். ஓகே, தேங்க்யூ.